வணக்கம் அன்பு நண்பர்களே. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது அப்படின்னு சொல்றது பழமொழி. அந்த அளவுக்கு எந்த ஒரு மனிதனுமே வாழ்க்கையில அடிக்கடி போகக்கூடிய இடம் ஆலயம். எவ்வளோ பெரிய மனக்கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஆலயத்தின் போய் கடவுள் முன்னாடி வணங்கக்கூடிய அந்த நிமிடங்கள் அப்படியே நம்முடைய துன்பங்கள்லாம் பஞ்சு பஞ்சா பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கோயில்கள்ல கடவுள் விக்கிரகங்களுக்கு ஆபரணங்கள் செய்யக்கூடிய மரியாதைக்குரிய திரு முத்துசாமி அவர்கள் இல்லத்துல தான் இப்ப நான் இருந்துட்டு இருக்கேன். அண்மையில தமிழக அரசு வழங்கின வாழும் கைவினை பொக்கிஷம் அப்படிங்கக்கூடிய விருதையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த மகிழ்ச்சியான தருணத்துல கோயில் நகைகள் பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களோட நம்மளை இன்னைக்கு சந்திக்க வந்தாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்க கோயில் நகைகள் அந்த தொழில் செய்றவங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு எவ்வளவு பேர் இருப்பீங்க? தமிழ்நாட்டில் கிடையாது, வடசேரி மட்டும்தான். தமிழ்நாட்டிலேயே நம்ம நாகர்கோவில் நாகர்கோவில் வடசேரி மட்டும்தான். ஓகே. சுமார் 200 குடும்பங்கள் இருக்கு. எத்தனை தலைமுறை அந்த தொழில் செய்றீங்க? இது எங்கள் பொறுத்த வந்து 8 தலைமுறை. 8 தலைமுறையாக பாரம்பரியமாக இந்த வேலையை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மற்றவங்க இப்போ வந்து ஒரு 30-40 வருஷமாட்டு அந்த தொழிலை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து இப்போ வந்து கமர்ஷியல் ஐட்டம் தான் பண்ணுறாங்க. கோயில் வேலை செய்யுது ரொம்ப கம்மி. ஏன்னா கோயில் ஆர்டரில் இப்போ நிறைய வருது கிடையாது. அதனால் இப்போ டான்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம், நீங்கள் குறிப்பிட்ட பரதநாட்டியத்துக்கு வேண்டிய நகைகள்லாம் இப்போ நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இது மத்திய அரசு மூலமாட்டு எங்களை பல கண்காட்சிகள் பல மாநிலங்களுக்கு போய் கண்காட்சி நடத்தியிருக்கு. மத்திய அரசு எங்களுக்கு நல்ல உதவி பண்ணிகிட்ருக்கு. அதே போல் தமிழக அரசு பூம்புகாரும் சில மாநிலங்களுக்கு எங்களை அழைச்சிட்டு போய் நல்லபடியாக இந்த தொழிலுக்கு ஒரு முயற்சி என்னென்ன உண்டுமோ அதை அளவு நல்ல ஊக்குவிச்சு கொடுக்குறாங்க. கோயில் நகைகள் பற்றி பேசுவோம் சார். கோயில் நகைகள் அப்படின்னு குறிப்பிடும்போது நீங்கள் பண்ணின பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்லாம் எந்த ஆலயம்? பிரசித்தி பெற்ற ஆலய கோயில் வந்து திருவந்திபுரம் பெருமாள் கோயில். இது வந்து 108 திவ்ய தேசத்தில் ஒரு கோயில். இது வந்து திருப்பதி மாதிரி உள்ள அமைப்புள்ள உள்ள கோயில். இது கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில். இந்த கோயிலுக்கு முதலாட்டு தேசிகருக்காக செய்யப்பட்ட விக்கிர கோயில் தான் இது. இந்த கோயில் இதுதான் முதல்ல 720வது ஆண்டு நிறைவு விழாவுக்கு வேண்டி சென்னையிலிருந்து ஆமாம் அவருடைய அவதார தினத்துக்காக இந்த செய்யணும்னு சொன்னாங்க. இதை செய்யறதுக்கு 12 ஆழ்வாரில் ஒரு ஆள். அப்போ என்னன்னா இதை செய்யணும்னு சொல்லிக்கு முடிவு பண்ண கமிட்டி சென்னையில் பல இடங்களில் கேட்டு பார்த்துருக்காங்க. அவங்க யாரும் இது இங்கே முடியாது, இங்கே நாகர்கோவில் போனால் தான் நடக்கும் அப்படின்னாரு. இப்போ நாகர்கோவிலில் மாதவநேசன் ஒரு ஆள் இருந்தார். அவர்கிட்ட வந்து அந்த பார்ட்டி நேரடியாக வந்தது. அப்போ அவர் சொன்னார், இது நாங்கள் பண்ண மாட்டோம், என் பையன் ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை பரிந்துரை பண்ணுவான், நீங்கள் அவரை போய் பாருங்கள் அப்படின்னார். அப்படி வந்தது தான் இந்த தேசியருக்கு செய்யப்பட்ட கிடு. அதுலேருந்து தொடங்கி நீங்கள் பல கோயில் திருவந்திபுரம் திருவந்திபுரம் கோயிலில் நீங்கள் காட்டினீங்க அந்த பெருமாள் சாமியை பார்க்கலாம் நண்பர்கள். அதுக்கு முழுக்க எல்லா ஆபரணங்களும் நான் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்காக இந்த கிளி ஒன்று பண்ணி கொடுத்தோம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் அது ஒன்று பண்ணி கொடுத்தோம். இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டி சாய்பாபா கோயிலுக்கு இந்த ஒரு கிரீடம் நான் பண்ணி கொடுத்தேன். இது எல்லாமே நேரடியாக வந்தது தான். அதே மாதிரி வந்து ஒரு கோயில் நகைகள் செய்றீங்கல்ல சார், அப்போ ஏதாவது விதிமுறைகள் இருக்கு, ஆகம விதிகளை நீங்களும் ஃபாலோ பண்ணணும், என்ன வகையான கட்டுப்பாடுகள்லாம் செஞ்சு ஒரு மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். சாப்பாடு ரொம்ப கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு எடுத்து சுத்தம் பண்ணி சுத்தமாக இருந்து ஆண்டவனத்தை வேண்டிக்கிட்டு வேலையை ஆரம்பிச்சிடும். இது வந்து கம்பல்சரியாக செய்தே ஆகும். இது வந்து கோயிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூய்மையான இடம். நாமளும் தூய்மையாக இருந்தால் தான் அந்த பொருள் நல்லபடியாக நிறைக்கும். ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னா அவனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அதனால தானே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிங்கிறோம். நாங்கள் 8 தலைமுறையாக நாங்கள் பண்ணியிருந்தாலும் கூட அந்த பாக்கியம் இந்த மாதிரி கிடைக்கிது எனக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அது அவனுடைய சார். இப்போ ஒரு கோயில் நகை செய்யணும்னா எவ்வளோ காலம் எடுத்துக்கும் சார்? வேலையை பொறுத்து இருக்கு. இப்போ ரத்தனாங்கி நுணுக்கமான வேலை செய்து இப்போ ரத்தனாங்கி எடுத்தேன்னா எனக்கு 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம். அந்த ரத்தனாங்கியோட மாடல் ரத்தனாங்கி போட்டா இந்த கவசம் தான் ரத்தன கவசம். காலில் வாதத்தில் இருந்து சிரசு வரைக்கும். இது சிரசுக்கு ஏற்கனவே நான் பண்ணி கொடுத்துட்டேன். அதனால இந்த அவ்வளவுமே நம்ம இந்த இது வரைக்கும் ஒன்று பண்ணி கொடுத்தோம். முழு உடல் கவசம். இந்த சாமி எத்தனை அடி உயரம் கொண்டது? 2 அடி உயரம். 2 அடி உயரம். அந்த 2 அடி உயரத்துக்கு ஒரு கவசம் சிறப்பு 1.5 ஆண்டுகள் நமக்கு 1.5 ஆண்டுகள் இருக்கும். ஏன்னாக்கா
கவசம் செய்யக்கூடிய சமயத்திலே இந்த மாதிரி வெள்ளியில் தான் நம்ம முதல்ல முதல்ல ஸ்கெட்சு போடுவோம். ஓகே. இந்த ஸ்கெட்சு போட்டு ஒவ்வொரு தடவையும் அந்த பெருமாளுக்கு கொண்டு சேர்த்துக்கணும். அதில் வித்தியாசம் வந்துன்னு சொன்னால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சின்னதாக ஆகக்கூடாது, பெருசாட்டம் ஆகக்கூடாது. சட்டை மாதிரி வெட்டிலாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இது கரெக்டாக செய்யுது முடிஞ்சு. ஒரு தடவை ஒரு ஆபரணம் கடவுளுக்கு செஞ்சுட்டோம்னா அது எத்தனை ஆண்டுகளுக்கு அது உறுதித்தன்மையோட இருக்கும்? 1000 ஆண்டுகளுக்கு அடேங்கப்பா. வருஷ கணக்காக போய்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த கிரீடம் கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு மேலே ஆயாச்சு. அது சரி. 2000 மேலே ஆச்சு. இது எந்த கோயிலோட? இது ஸ்ரீரங்கம் பெருமாளுக்குள்ளது. சரி. ஆனால் இது மாடல் தான் ஸ்ரீரங்கம் பெருமாள். இதே மாதிரி செய்யணும்னு சொல்லி தான் மற்ற சென்னையில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் வீரராவ பெருமாள் கோயிலுக்கு ஏதோ பண்ணி கொடுத்தோம். இதே மாடல்ல இதே காலங்கள் எடுத்துக்கிட்டீங்க. சிறைக்கு எவ்வளவு ஆண்டுகள் எடுத்துக்கிட்டீங்க? இது ஃபுல்லாக தங்கம். முழு தங்கம். ஃபுல்லாக தங்கம். இதாவது வெள்ளியில் ஸ்பேஸ் பண்ணி இது பண்ணது. இது ஃபுல்லாக தங்கம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ மேலே. 2 கிலோ. கல் அவ்வளோ ஜாதி கல். கல்லுக்கே ஏகப்பட்ட தரும். கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபா. 2 கோடி ரூபா பெருமானம் உள்ள ஒர்க்க பண்ணிட்டு அன்றைய காலத்துக்கு கோடி கணக்குல வேலை செய்துட்டு ரொம்ப செய்யும்போது 2 கோடி ரூபாய்க்கு மேலே ஆச்சு. இப்போ அதனுடைய வேல்யூவே வேற. நீங்க சொல்றது பழைய தங்க விலை ரேட்ல? பழைய தங்க 400 ரூபா இருக்கு. கிராமுக்கு 400 ரூபா இருக்கக்கூடிய சமயத்தில் பண்ணுனது. இப்போ அதனுடைய மதிப்பு எவ்வளவு நிறைவு தரும் சார்? இப்போ ஒரு நபர்களுக்கான நம்ம நகை செய்யறது ஒன்று, அந்த தொழில் நீங்க செய்யவே மாட்டீங்களா? இந்த தொழில் பண்றவங்க இப்ப நபர்களுக்கு கையில பிரேஸ்லெட் செய்யறது, செயின் செய்யறது, இந்த தொழிலே செய்ய மாட்டீங்க. நீங்க முழுக்க கோவில் நகைகள் மட்டும்தான். அந்த ஒர்க்கும் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி எல்லாரும் பண்ணுவோம். எல்லாமே பண்ணுவீங்க. ரெண்டுல எது மன நிறைவுனா எப்படி சார் இருக்கும்? இறைவனுக்கு செய்யும்போது எல்லாமே மன நிறைவு. அந்த வேலை இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு வேற வழி வேணும் இல்லை. கண்டிப்பா. அதுக்காக இந்த பரதநாட்டிய ஐட்டங்களை பரதநாட்டியத்துக்கான வரவேற்பு எப்படி இருக்கும்? இப்போ செட்டா தான் கிடைக்குமா? உதிரி பாங்களும் விற்பீங்களா? இல்ல செட்டா மட்டும் தான்? பரதநாட்டிய செட்டுன்னு தான் வாங்க முடியுமா? செட்டாட்டும் செய்வோம். எல்லாத்தையும் சில குறிப்பிட்ட ஐட்டங்களும் செய்வோம். அவளை என்ன ஆர்டர் கொடுக்காங்களோ அந்த ஆர்டரை பொறுத்து வச்சு நம்ம செய்துக்கிட்டோம். சரி, இப்போ பரதநாட்டியம் இதுகளுக்கு எங்கெல்லாம் சந்தை வாய்ப்பு இருக்கு? இந்த கோயில் நகைகளுக்கான சந்தை வாய்ப்பு எப்படி இருக்கு? கோவில் நகை செய்யறதுக்கு ரொம்ப சிரமம். இப்போ அதுக்கு தகுந்த ஆளுகள் யாரும் இல்லை. ரெண்டாவது முதலீடு பண்ணணும். முதலீடு பண்ணக்கூடிய ஆளுகள் இப்போ யாரும். அதாவது இந்த ஒர்க்கை முடிச்சாதான் நம்ம அமௌண்ட் வாங்க முடியும் கோயில் நகைகள்ல. அது அவளுக்கு ஒரு கமிட்டி போட்டு கமிட்டியிலேருந்து வசூல் பண்ணி எல்லாமே வசூல் பண்ணி தான் செய்ய முடியும். எல்லாம் சொந்த செலவு, சொந்த பணம் கிடையாது. இப்போ சொந்த பணம் மட்டும் முதலீடு பண்ணக்கூடிய ஆளுகள் இப்போ எதுவும் இல்லை. அதனால இப்போ நாங்கள் இந்த கமர்ஷியல் எல்லாம் இறங்கி செய்யறோம். சரி, இப்போ இந்த கோயில் நகைகள் முக்கியத்துல மிக முக்கியமா நீங்க சொன்னீங்க விரதங்கள்லாம் கடுமையா இருக்கும். கண்டிப்பா அதை பத்தி சொல்லுங்க சார். அந்த தன்மைகள் எப்படி இருக்கும்? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அது தனி இடம். ஆமாம், தனி இடத்துல தனி இடம் உட்காந்துரும். வேலை இப்போ யாரை பார்க்க இருந்தாலும் அவளையெல்லாம் தனி இடத்துல தான் உட்காந்துரும். வீட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. வீட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே கிட்டத்தட்ட ஒரு ஆகம விதிகளை நீங்களும் கண்டிப்பாக செய்யணும். சார், இப்போ இந்த கோயில் நகைகள் செய்யறதுல ஒரு பெரிய மனநிறைவு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கோயில் நகைகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய காலத்திலையும் இருக்கா? நிறைய கோயில்கள் அந்த வேலை இருக்கா? அதை எப்படி பார்க்க? இல்லை. அது அரசு ஏதாவது அறநிலையத்துறை மூலமா இந்த மாதிரி ஆபரணங்கள் இல்லை, வாய்ப்பு இல்லை, இப்போதைக்கு இல்லை. ஏன்னா பெருங்கொண்டம் முதலீடு பண்ணதுக்கு யாரும் இப்போ விரும்புது. சார், இப்போ நீங்க அழகான ஒரு விஷயம் பேசும்போது குறிப்பிட்டீங்க, ஒரு தடவை நம்ம கோயில் நகை செஞ்சுட்டோம்னா அது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு தாங்கும் அப்படிங்கிறது. அப்படியான நம்ம முன்னோர்கள் மன்னர்கள் காலத்துல எல்லாம் தங்கத்துல செஞ்சாங்கல்ல சார், இன்னைக்கு அந்த மரபுகள் இல்லை. இல்லை. அதான் பெருங்கொண்டம் முதலீடு பண்ண முடியாது. முதலீடு பண்ணணும்னு சொன்னால் அப்படி ஒரு கமிட்டி மாதிரி அவளை செய்யணும், இந்த சாமிக்கு இதை இந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவளை எல்லாரும் சேர்ந்து அவளை போட்டாதான் செய்ய முடியும். அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இது யாரும் செய்து கொள்ள வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஐயப்போ, இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொன்னீங்க, கோயில் நகைகள் 1000 ஆண்டுகள் வரைக்கும் அந்த காலத்துலலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறீங்க. இப்பவும் கோயில் நகைகளுக்கு ஆயுசு கெட்டி அப்படிங்கிறீங்க. எப்படி இவ்வளவு சாத்தியப்படுது? சாத்தியம் ஆகுன்னு சொன்னால் அது உங்களுக்கு அதனுடைய மெட்டல்ஸ் எப்போவுமே ஒன்றும் பண்ணாது. தங்கம் ஒன்றும் தேயாது. நம்ம கோயிலுக்கு எப்பவும் அதை பயன்படுத்தவும் மாட்டோம். ஃபங்க்ஷனை கோயிலில் திருவிழா விசேஷங்கள் அதில் மட்டும் இருக்கனால உதாரணமாக சபரிமலைக்கே கூட பந்தயத்துலேருந்து நகைகள் கோயிலில் அந்த மாதிரி கோயில் விசேஷம் முடிஞ்ச உடனே ஆனால் கோயிலில் இந்த பொருளை வாங்குறது பூசாரி, அந்த பட்டாச்சாரியாரை வாங்குவார். அதை மறுபடியும் பட்டாச்சாரியாக தான் கொண்டு ஒப்படைக்கணும். ஆனால் அதில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னு சொன்னால் பட்டாச்சாரி தான் அதுக்கு பொறுப்பு.
அதனால அவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த பயன்படுத்தணும். உறுதித்தன்மைக்கு காரணம் என்ன வகையான உறுதித்தன்மை வேலை வந்து நுட்பங்கள் எந்த வச்சிருக்கீங்க? காலத்துக்கும் ஒன்றுமே பண்ணாது. அது என்ன இந்த வகையான நுட்பங்கள் தேவைப்படுங்க? அந்த மாதிரி நகையில் ஒரு கல்லை கூட பேக்க முடியாது. ஓ அந்த அளவுக்கு கெட்டியாக ஆக்கிரும். ஓ. அது வேலை நுணுக்கம் வந்து செய்து பார்த்து தான் அந்த முறை கம்ப்ளீட்டாக தெரியும். ம். இப்போம்லாம் தங்க நகைகள்லாம் அந்த மசை அடிப்பாங்க. ம். இந்த அப்போ அந்த காலத்தில் மசை கிடையாது. ஒவ்வொரு ரேக்காட்டு ஒவ்வொரு தகடு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓ இதான் பேர் கோல்டு ஓ தங்க இலை. இலை. ஆ. இது வந்து ஒரு இலை வந்து இது வந்து காக்குறாங்க ஒரு இலை. ஓ ஓ ஒரு கல்லுக்கு வந்து 1 கிராம் ஏறும். அது சரி. ஒரு கல்லுக்கு இப்போ ஒரு கல் இதில் வச்சா ஒரு கல்லுக்கு 1 கிராம் இதில் ஏற்றும். ஓகே. அதுக்கு பொருள் அதில் என்கரேஜ் பண்ணி முக்கால்வாசி தங்கம் அதில் இருக்கும், கால்வாசி தங்கம் தான் டிசைன் போட்டு மாற்றி எடுக்கும். ம். அதனால் எந்த காலத்துக்கும் அழியவே செய்யாது. கீழே விழுந்தாலும் ஒரு கல்லு கீழே விழாது. கோயில்ல எந்த டேமேஜ் அவ்வளவு ஆனாலும் தரமா இருக்கும் அதனால. அப்படியே இருக்கும். எந்த டேமேஜ் ஆனாலும் ம். அதில் அப்படியே தான் இருக்குமே ஒழிய ஒரு கல்லோ ஒரு இதோ ஒன்று வராது. அதனால தான் அந்த காலத்தில் இதில் இப்படியே கண்டுபிடிச்சி வச்சோம். இப்போ தங்க நகைகளில் நாம் செய்தால் கீழே விழுந்தால் கல் விழுந்துடும். ஆமா. இந்த ஐட்டத்தில் கல்லே கீழே விழாது. அந்த சேர்மானமும் அளவுக்கு அவ்வளவு நுணுக்கமான சேர்மானங்கள் இருக்குமா? உருக்கமான சேர்மானம். ம். அதெல்லாம் ஒரு இது கூட பிசுறு தட்டாது. ம். அந்த காலத்தில் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ம். இப்போ அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அதுக்குள்ள வாய்ப்பு இப்போ இல்லை. அந்த வேலை வாய்ப்புகள் குறைந்து வருது. குறை பண்ண முடியாது. ம், ம். அது ரொம்ப சிரமம். ஓகே. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆள் ரொம்ப திடகாத்திரமாக இருக்கும். ஆ. நல்லா ஸ்டவுட்டாக இருக்கும். ஓ அந்த உடல் உழைப்பு அதிகமா உடல் உழைப்பு இருக்குமா? உடல் உழைப்பு இருக்கு. அதாவது நம்ம பார்த்திருக்கக்கூடிய இந்த நகை தொழில்ங்கிறது வந்து நீங்க இப்படி மென்மையான ஒர்க்கா மட்டும் தான் நம்ம இல்ல, பார்க்கலாம். இல்ல, அதை தாண்டி hard அந்த work. கோயில் நகைகளுக்கு வந்து ரொம்ப கடுமையான ஒர்க். ஓ அந்த மாதிரி ஒர்க்கு பண்ண அந்த கையெல்லாம் உங்களுக்கு தன்னால் இப்படி ஆட ஆரம்பிச்சிடும். ஓ ஆமாம். ஒரு ரொம்ப நேரம் வேலை பண்ண முடியாது. ஆ. ஒரு 2 மணி நேரம் வேலை பார்த்து அந்த கை வந்து அப்படி இப்படி ஆயிடும். அதே கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த கை அந்த அளவு கடுமையான வேலை அது. அதனால் அந்த ஐட்டம் வந்து எந்த காலத்துலையும் ஒன்றும் செய்யாது. நான் சொன்னேன்ல, இந்த பார்த்தீங்களா திருவந்தி இது ஆமா. ஸ்ரீரங்கம் பெருமாள் அதே ஆயிரக்கணக்கில் ஆண்டுகள் ஆச்சு, ஆமா. இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் அதில் ஒன்றுமே பண்ண அந்த அளவுக்கு அந்த நுணுக்கமான வேலைப்பாடு. இதுல மிக முக்கியமா சப்ஸ்கிரைபர்களுக்காக என்னன்னா ஒவ்வொரு பகுதியில மட்டுமே பிரத்யேகமா இருக்கக்கூடிய தொழில்களுக்கு அல்லது விளைபொருட்களுக்கு அரசு புவிசார் குறியீடு கொடுத்துட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மட்டி வாழை தொடங்கி கிராம்பு வர தேன் உட்பட பல பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நாகர்கோவிலுடைய கோவில் நகைகளுக்கு புவிசார் குறியீடு அது கிடைச்சிருக்கு. அதை நீங்க பார்க்கலாம் தனியா. அந்த புவிசார் குறியீடு கிடைச்ச அந்த தருணம் பத்தி சொல்லுங்க சார். அது எவ்வளவு நெகிழ்ச்சியை தந்துச்சு? அதாவது புவிசார் குறியீடு வந்து இது அந்த ஆள் வந்து நேரடியாக வருவார். ம். அந்த சஞ்சய் காஞ்சின்னு சொல்ல விட அவர் தான் அத்தாரிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி அவர் தான். ம். அவர் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்திருக்கு. வந்து இந்த மாதிரி நகை ஒன்று இருக்குது, அது என்ன ஏன்னு பார்க்கணுன்னு சொல்லி வந்ததில் நம்ம பேர் முதல்ல அவரே கிடச்சிருக்கு. அவர் வந்து பார்த்துட்டு நம்ம ஐட்டத்தை அவ்வளோத்தையும் பார்த்தார். அப்போ அவரும் கேட்டார், நீங்கள் வந்து சென்னையில் மட்டும் நடக்கா இல்லை வேறு எங்கேயாவது நடக்கான்னாரு. இல்லை சார், இதை வடசேரியை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. அதனால் அப்படின்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணணும். அதை ப்ரூவ் பண்ணின பிறகு தான் எங்களுக்கு புவிசார் குறியீடு அவர் தான் எங்களை வாங்கி கொடுத்தார், சந்தேக காஞ்சி. சார், இப்போ புவிசார் குறியீடு கிடைச்சிருச்சு ஒரு பக்கம். ரெண்டாவது அதை தொடர்ந்து இப்போ நீங்கள் வாழும் கைவினை பொக்கிஷம் அப்படிங்கக்கூடிய விருதையும் தமிழக முதல்வர் கையால் வாங்கிட்டீங்க. இந்த தருணம் எப்படி இருக்கு? நிறைவா? நல்ல மகிழ்ச்சியான தருணம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்கள் நிறைவான நேரத்தை ஒதுக்குறீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார்.